எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எருக்கு கரைசல் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எருக்கில் போரான் சத்தும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. எல்லா பயிருக்குமே போரான் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். போரான் சத்து சரியாக இருந்ததுன்னா பூ உதிர்றது தடுக்கும், காய் பிடிப்பு அதிகமாக இருக்கும், காயோட சைஸும் பெருசாகும். குறிப்பாக தென்னை மட்டை பச்சையாக மாறும். தென்னை மட்டையில் சில நேரத்தில் பச்சை மட்டை பாதியும் காஞ்ச மட்டை பாதியுமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தென்னை மட்டை பச்சையாக மாறும். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் வீதம் நம்ம வட்டைப்பாத்தியில் ஊற்றினோன்னா தென்னைக்கு ரொம்ப நல்லது. நெல் வயலுக்கு அடி உரமாக பசுந்தாள் உரமாக நிறைய பேர் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா பயிருக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் என்ன, ஒரு 7 நாள் கழிச்சு இதை நம்ம திறந்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அது ஒன்று தான் இதில் குறைபாடு. மற்றபடி இதில் சத்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள சத்து. அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி எருக்கு கரைசலை தயாரித்து தென்னைக்கும் மற்ற பயிர்களுக்கும் பயன்படுத்தணும். இதுக்காக நம்ம வெளியில் போய் காசு செலவு பண்ணி நம்ம உரம் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையிலே நமக்கு கிடைக்குது. அதனால் எல்லாரும் இதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.